Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை கோலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம், ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களை, உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு பக்தியோடு பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறேன். இன்றைய நாளில் நம் தாயாம் திரு அவையானது புனிதரான ஜீனி ஃபெரோமினுடைய நினைவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. தன்னுடைய வாழ்வில் நற்செய்தி பணியாளராகவே இறுதி வரை இருக்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டவராய் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டவர்தான் இவர். இவரை போல நாமும் நம்மளுடைய வாழ்வில் அன்றாடம் நம்முடைய வார்த்தையாலும் செயல்களாலும் நற்செய்தியை அறிவிக்க அருள் வேண்டுவோம். இறை ஆசீர் பெறுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உன் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்புனீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும்
வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிப்பட மிதிக்கின்றார்கள். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருமுத்துக்கள் 6-10 முடிய மற்றும் 13-16 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரேல் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன். ஏனெனில் அவர்கள் நேர்மையாளரை வெள்ளி காசுக்கும் வறியவரை 2 காலணிக்கும் விற்கின்றார்கள். ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிப்பட மிதிக்கின்றார்கள். ஒடுக்கப்பட்டோரின் நெறியை கெடுக்கின்றார்கள். மகனும் தந்தையும் ஒரே பெண்ணை கூடி என் திருப்பெயரை களங்கப்படுத்துகின்றார்கள். கடன்காரரிடமிருந்து பறித்த ஆடைகளை விரித்து போட்டு எல்லா பலிபீடங்களின் முன்பும் கிடந்து கொண்டு அபதாரம் விதித்து கிடைத்த மதிவினை தங்கள் கடவுளின் இல்லத்தில் குடிக்கின்றார்கள். நானோ கேதுருவு மரத்தின் உயரமும் கருவாலி மரத்தின் வலிமையும் கொண்ட எமோரியரை அவர்கள் முன்பாக அழித்து விட்டேன். மேலே அவர்களுடைய கனிகளையும் கீழே அவர்களுடைய வேர்களையும் அழித்து விட்டேன். மேலும் எகிப்து நாட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்து 40 ஆண்டுகள் பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தி எமோரியர் நாட்டை நீங்கள் உரிமை சொத்தாக்கி கொள்ள செய்வேன். வைக்கோல் பொதி நிறைந்த வண்டி அழுத்துவது போல உங்களையும் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அழுத்துவேன். விரைந்தோடுகிறவனும் தப்ப முடியாது, வலிமையுள்ளவனும் தன் வலிமையை இழந்து விடுவான். வீரனாலும் தன் உயிரை காத்து கொள்ள முடியாது. வில்லேந்தும் வீரன் எதிர்த்து நிற்க மாட்டான். விரைந்தோடுபவனும் தன்னை காப்பாற்றி கொள்ள மாட்டான். குதிரை வீரனாலும் தன்னுயிரை காத்து கொள்ள முடியாது. அந்நாளில் வலிமை மிக்கவர்களில் நெஞ்சிரம் கொண்டவன் கூட படைக்கலன்களை தூக்கி எறிந்து விட்டு ஓடுவான் என்கின்றார் ஆண்டவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை: கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். என் விதிமுறைகளை ஒதுக்குவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள். என் கட்டளையை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். திருடர்களை கண்டால் அவர்களோடு வெறுப்புடன் சேர்ந்து கொள்கின்றீர்கள். கற்ப நெறி தவறியவர்களோடும் உங்களுக்கு உறவு உண்டு. உங்கள் வாய் உரைப்பது தீமையே, உங்கள் நா புனைவதும் பொய்மையே. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள்.
கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். இல்லையேல் நான் உங்களை பீரே போடுவேன். உங்களை விடுவிக்க யாரும் இரார். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நாம் அருளும் மீட்பை கண்டடைவர். கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அழகு 8 இறை சொற்றொடர் 18 22 வரை. அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதைக் கண்டு மறுகரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து, போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி, ஐயா, முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, நீர் என்னை பின்பற்றி வாரும், இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, முதற்கண் உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அருளும் அமைதியும் சமாதானமும் என்றும் உங்களோடு இருக்க இந்த நாளில் உங்களுக்காக அருள் வேண்டுகிறேன். இன்றைய இறை வழிபாட்டினுடைய மைய சிந்தனை கடவுளை மறவாதே என்பதே ஆகும். இன்றைய காலத்தில் நாம் எல்லாருமே நவீன காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எதற்கெடுத்தாலும் அலைபேசி, அலைவரிசை, இன்டர்நெட் என பல்வேறு நிலைகளில் நாம் பயணித்து கொண்டிருந்தாலும் ஒரு முறை நாம் கடவுள் நம்மிடம் இருக்காரா இல்லையா என்பதை யாரும் கொஞ்சம் கூட யோசிப்பதே கிடையாது. பல வேளைகளை விளையாட்டாக சொல்லுவாங்கள்ல, கடவுள் நம்ம யாரும் பார்க்கறதில்ல, அதனால தான் நம்மளால் எவ்வளவுக்கு அதிகமாக அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் அநீதிகளையும் செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்துவிட்டு விடலாம் என்ற எண்ணம் இன்றைய இளைய சமுதாயத்தின் வழியாகும். ஏன் இன்றைய சமுதாயத்தில் தலை தோங்கி இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றோம்.
செய்தித்தாள்களை வாசித்தாலும் சரி, தொலைக்காட்சியில் செய்திகளை கேட்டாலும் சரி, பார்த்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் இவரை ஏமாற்றி விட்டார், இவருடைய பணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டன, இவருடைய பெயரை தரைக்குறைவாக பேசிவிட்டார் என்று ஒருவருக்கொருவர் அடுத்தடுத்து நம்முடன் வாழும் சகோதர சகோதரிகள் எத்தகைய வழிகளெல்லாம் தீமைகளை செய்யலாமோ அத்தகைய நிலையில் தீமைகளை செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அதான் அழகாக நம்ம திருத்தந்தையருடைய வரிகள் கூட இவ்வாறாக இருக்கின்றன. இந்த காலத்தினுடைய எண்ணங்கள் எப்படியாக இருக்கிறது என்றால், பாவம் என்கின்ற ஒரு மனநிலையே இல்லை. தான் செய்வது பாவம், குற்றம், அநீதி என்ற எத்தகைய எண்ணமும் இல்லாதவர்கள்தான் இப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். எப்படி என்றால், கடவுளை அவர்கள் மறந்து விட்டார்கள் என்பதுதான். இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு மிக அருமையாக சுட்டி காட்டுகின்றது. ஆமோஸ் இறைவாக்கினர் நூலிலிருந்து இன்னும் 2 நாட்களில் இந்த ஆமோஸ் இறைவாக்கினர் வாசகங்களை தான் நாம் வாசிக்க இருப்போம். இன்றைய முதல் வாசகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், இறைவாக்கினரான ஆமோஸ் எழுதிய நூலிலிருந்து நாம் இறைவாக்குகளை வாசிக்க கேட்கின்றோம். இந்த ஆமோஸ் தென்னாடான யூதாவில் பிறந்தவராக இருந்தாலும் கூட அங்கே வடநாடுக்கு இறைவாக்கு உரைக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஆமோஸ் புத்தகத்தினுடைய மைய செய்தியை என்னவென்று நாம் பார்த்தோம் என்றால், கடவுள் இந்த மக்களுக்கு செய்த நன்மையை அவர் நினைவுறுத்தக்கூடியவராக இருக்கின்றார். இந்த இஸ்ரேல் மக்கள் கடவுள் தமக்கு செய்த எல்லா வகையான நன்மைகளை மறந்து விட்டவர்களாக, ஆனால் அந்த ஆமோஸ் இறைவாக்கினர் அதை நினைவு கொடுக்கக்கூடியதாக நாம் பார்க்கின்றோம். மேலும் இந்த இஸ்ரேல் மக்களுக்குரிய என்ன ஒரு கர்வம், அதாவது என்ன ஒரு எண்ணம் என்றால், கடவுளால் நாம் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம், ஆகவே கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் அல்லது அழித்து விட மாட்டார் என்ற எண்ணம் கொண்டவர்களாக, கர்வம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதையெல்லாம் கடவுள் உடைத்து போட்டு தவறுக்கு தவறு, நீதியை தரக்கூடியவராக நம் ஆண்டவர் இருக்கின்றார். மேலுமாக பல மடங்கு பல நிலைகளில் இந்த இஸ்ரேல் மக்கள் அநியாயங்களை மட்டுமே செய்யக்கூடியவராக இருந்ததை நாம் இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, நமது தேவைக்கு மேல் இருப்பது எல்லாமே அடுத்தவருடையது என்ற மனநிலையோடு நாம் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் நீதியோடும் உண்மையோடும் செயல்பட முடியும் என்பதை இன்றைய நாளில் உணர அழைக்கப்படுகின்றோம். ஆகவே நாம் அனைவருமே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் இந்த நாளில் இன்னும் எத்தகைய பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம், யார் யாருடைய வாழ்வை நாம் அழித்து கொண்டு வந்திருக்கின்றோம், எவருக்கு நாம் தீங்கு செய்து கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதை உணர்ந்து பார்ப்போம். நிச்சயமாக இத்தகைய வழிகளிலிருந்து நாம் மீண்டு வர இன்றைய நாளில் அருள் வேண்டுவோம். இன்னும் நாம் அப்படியே இருந்து கொண்டோம் என்றால், நான் ஒரு கிறிஸ்தவன், கடவுளால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், அழைக்கப்பட்டேன் என்ற மனநிலையோடு இருந்து கொண்டு எல்லா வகையான அநீதிகளையும் அக்கிரமங்களையும் இந்த நாட்டில் நாம் புரிந்து கொண்டு வந்தோம் என்றால், நாம் கடவுள் நம் மத்தியில் இல்லை என்பதாக, அல்லது நாம் கடவுளையே முற்றிலுமாக மறந்தவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. ஆகவே அன்பினுக்குரியவர்களே, நாம் கடவுளை மறந்தவர்களாக இருக்கிறோமா அல்லது கடவுளோடு என்றும் தொடர்புடையவர்களாக இருக்கின்றோமா என்பதை யோசித்து பார்ப்போம். இதைத்தான் நற்செய்தி வாசகத்தில் அழகாக பார்க்கின்றோம். ஒரு சீடர் வந்து, ஆண்டவரே, நீர் எங்கே சென்றாலும் நான் உன்னை பின்பற்றுவேன், ஆனாலும் என் தந்தையை நான் அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்று சொல்லுகிறார். உண்மையாக கடவுளை அன்பு செய்பவர், உண்மையாக அவரை பின்பற்றுபவர் எத்தகைய பிராக்குகளுக்கும் இடம் கொடாது கடவுளை நோக்கி உண்மையாக பயணிக்கக்கூடியவராக இருக்கின்றார்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? கடவுளை அன்பு செய்கிறோம் என சொல்லிக்கொண்டு நாம் அநீதிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அல்லது கடவுளைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்மளுடைய உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? நான் தொடக்கத்தில் சொன்னது போல இந்த அலைவரிசைகளில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் என இத்தகைய நிகழ்வுக்கு நான் நமது முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோமா? அல்லது முக்கியமாக ஆண்டவருடைய இறை வார்த்தையை கேட்பதன் வழியாகவும் அவர் சொல்படி அவர் கட்டளையிட்டபடி நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். இதைத்தான் நீதிமொழிகள் 16:20 அழகாக வாசிக்கின்றோம். இந்த போதனைக்கு செவிமடுப்பவர் நிச்சயமாக வாழ்வடைவர் என்ற அந்த வார்த்தையின் வழியாக நாமும் இறை வார்த்தையை செவிமடுத்து அதன்படி வாழவும், நம்மிடையே சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லா வகையான அநியாயங்களுக்கும் அக்கிரங்களுக்கும் தீர்வு கண்டவர்களாய், மேலும் கடவுளை நாம் ஒருபோதும் மறக்கவில்லை என்ற எண்ணம் கொண்டவர்களாய் தொடர்ந்து அவர் ஆசீர் பெற இந்த திருப்பள்ளியில் மன்றாடுவோம். இறை ஆசீர் பெறுவோம். முழுமை எதுவோ
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம்மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றதாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ பலியால் வெகு தொலையில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உமது திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானி. இவ்வாறு உம்மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிணைப்பால் ஒன்றிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமாக திரு அவையாக திகழச் செய்கின்றீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தையும் புகழச் செய்கின்றேன். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து ஏத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலி பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் என்றும் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருள் பதம் நாடி வந்தே மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே இறையருள் நிறையச் செய்வாய். ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருள் பதம் நாடி வந்தே மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே இறையருள் நிறையச் செய்வாய். சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே. சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே. உன்னை தான் நம்பித்தான் உலகையே உனக்களித்தான். தேவன் வியந்தான் மகிழ்ந்தான் உன் பெருமை எண்ணித்தான். ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருள் பதம் நாடி வந்தே மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே இறையருள் நிறையச் செய்வாய். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.